இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்கோப் ஆஃப் இன்கம் டாபிக்ல சம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அவர் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்கலாம், இல்ல நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்கலாம், அப்படி இல்லனா நான் ரெசிடென்ட்டா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவருடைய டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு இன்கம் இந்தியன் இன்கமா இல்ல ஃபாரின் இன்கமான்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்பதான் அவருக்கு அது டாக்ஸபிளானு கண்டுபிடிக்க முடியும். எது இந்தியன் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா earned in India, accrued in India or received in Indiaன்னு இருந்ததுன்னா அது இந்தியன் இன்கம். accrued அப்படின்றது என்னன்னா earned but not received அப்படி இருந்தாலும் அது இந்தியன் இன்கம். இல்ல இந்தியன் சோர்ஸ்ல இருந்து earn பண்ண இன்கம் அப்படின்னாலும் அது இந்தியன் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, ப்ராப்பர்ட்டி இந்தியால இருக்கு, அதுக்கு ரெண்டல் இன்கம் வந்திருக்கு அப்படின்னாலும் அது இந்தியன் இன்கம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்ராட்ல இருக்கு, அதாவது அவுட் சைடு இந்தியா ஃபாரின்ல இருக்கு, அதோடைய கண்ட்ரோல் இந்தியால இருக்கு அப்படின்னா அதன் மூலமா வந்த இன்கம் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் கிடையாது. ஃபாரின் இன்கமா இருக்க பட்சத்துல எது ஃபாரின் இன்கம் அப்படின்னா அப்ராட்ல இருக்கிற கம்பெனி, இல்ல அப்ராட்ல இருக்க கம்பெனில வேலை செய்யறாரு, இல்ல அப்ராட்ல இருக்க கம்பெனில ஷேர் வாங்கியிருக்காங்க, இல்ல ப்ராப்பர்ட்டி அப்ராட்ல இருக்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ அதன் மூலமா வர இன்கமா இருந்ததுன்னா அது ஃபாரின் இன்கம். ரிசீவ் பண்ணதும் ஃபாரின்லயே இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் அது டாக்ஸபிள் ஃபார் ஆர்டினரி ரெசிடென்ட் ஒன்லி. நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் டாக்ஸபிள் கிடையாது. நாலாவது என்னன்னா பாஸ்ட் அன்டாக்ஸ்ட் இன்கம். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின வருஷத்துல அவர் சம்பாதிச்சத இந்த ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாவுக்கு கொண்டு வராரு அப்படின்னா அது அவர் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்தாலும் டாக்ஸபிள் கிடையாது, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்தாலும் கிடையாது, நான் ரெசிடென்ட்டா இருந்தாலும் கிடையாது. இந்த டேபிள், இந்த ஃபார்மேட்டை நீங்க தரோவா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களால செம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதல் ரோல 3 டி, அடுத்தது 2, அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்கமா இருக்கும்போது ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் எல்லாருக்குமே அது டாக்ஸபிள் இன்கம். பிசினஸ் அப்ராட்ல இருக்கு, கண்ட்ரோல் இந்தியால இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த இன்கம் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள். ஃபாரின் இன்கமா இருக்கும்போது ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் taxable income. Now we will move on for the problem. இங்க ஒரு சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். கார்த்தி அப்படின்றவருடைய previous income டீடைல் கொடுத்திருக்காங்க. அவரு ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்தால் எவ்வளவு டோட்டல் இன்கம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்தால் டோட்டல் இன்கம் என்ன, நான் ரெசிடென்ட்டா இருந்தா டோட்டல் இன்கம் என்ன, அதுதான் கேள்வி. கேள்வியில இன்கம் டீடைல் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்ப அசியூம் பண்ண போறோம் கார்த்தி வந்து ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட்னு. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா கொடுத்திருக்க கேள்விய அந்த அமௌண்டோட அப்படியே எழுதிட்டு பக்கத்துல ஒரு 3 காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 3 காலம்லயும் ஃபர்ஸ்ட் காலம்ல ஆர்டினரி ரெசிடென்ட்னும், செகண்ட்ல நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னும், மூணாவதுல நான் ரெசிடென்ட்னும் எழுதிக்கோங்க. இப்போ நீங்க கேள்வித்தாள பார்க்கவே வேண்டாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சுட்டு ஒவ்வொரு தொகையும் 3 காலம்ல வரணுமா 2 காலம்ல வரணுமா 1 அப்படின்னு போட போறீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இன்கம் டீடைல், salary received in India. received in Indiaன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது இந்தியன் இன்கம் அப்படின்னு பார்த்தோம். அதனால இந்த 9000 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 காலம்லமே போடுவீங்க, பிகாஸ் இட் இஸ் an இந்தியன் இன்கம். செகண்ட் இன்கம் டீடைல் என்ன அப்படின்னா பிசினஸ் ப்ராஃபிட் டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. டெல்லி எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாக்குள்ளதான் இருக்கு. அதனால இது இந்தியன் இன்கம், அதாவது இன்கம் earned in India. சோ 44,000 நீங்க 3 காலம்லயுமே போடுவீங்க. அடுத்தது டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. இது கம்பெனி ஃபாரின் கம்பெனின்னு சொல்லிருக்காங்க, ஆனா பிராக்கெட்ல ரிசீவ்ட் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், ரிசீவ்ட் இன் இந்தியாவா இருந்தா அது இந்தியன் இன்கம். அப்ப இந்த 1,50,000 எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காலம்லயுமே வரும். அடுத்தது நாலாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிவிடெண்ட் ஃப்ரம் ஜப்பான். சோ ஜப்பான்ல இருக்க கம்பெனில இருந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு. ரிசீவ் பண்ணதும் ஜப்பான்லயே ரிசீவ் பண்ணிருக்காரு. இந்தியால எதுவுமே இங்க இந்தியான்ற வார்த்தையும் கொடுக்கல, இந்தியால இருக்க பிளேஸோ வரல. இட் இஸ் பியூர்லி அண்ட் ஃபாரின் இன்கம். இந்த 22,000 ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருந்தா மட்டும்தான் அவருக்கு டாக்ஸபிள், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்கம் இன் கனடா. கனடா வந்து அப்ராட்ல இருக்கு, இந்தியால கிடையாது. இந்த இன்கம் ஃபாரின் இன்கம் தான். அதனால இந்த 2,50,000 ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள். பட் அது கூடவே இன்னொரு வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னா
2/5 ரிசீவ்ட் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ரிசீவ்ட் இன் இந்தியான்னு கொடுத்துட்டா அது இந்தியன் இன்கம் முழு தொகையும் கிடையாது, 2/5 மட்டும். அப்ப 2,50,000 2/5 பங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 lakh. இந்த 1 lakh இன்கம் இந்தியன் இன்கம் ஆகுறதுனால நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் அது டாக்ஸபிள் ஆகுது. அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் an இந்தியன் இன்கம், ஏன்னா ப்ராப்பர்ட்டி இந்தியால இருக்கு. அடுத்தது சேவிங்ஸ் பேங்க், எஸ்பிஐ சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட், எஸ்பிஐயும் இந்தியால இருக்கு, இட் இஸ் an இந்தியன் இன்கம். சோ அதுவும் எல்லாருக்குமே டாக்ஸபிள். தென் பிசினஸ் இன் ஜெர்மனி, ஜெர்மனி இந்தியா கிடையாது, இட் இஸ் an ஃபாரின் கண்ட்ரி, அப்ராட்ல இருக்கு. ஆனா அதோடைய கண்ட்ரோல் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. கண்ட்ரோல் இன் இந்தியான்னு கொடுத்தால் நம்ம அதை தான் ஒரு தனி கிரைட்டீரியாவா பார்த்தோம். கண்ட்ரோல் இன் இந்தியான்னு கொடுத்திருந்தால் அது வந்து டாக்ஸபிள் ஃபார் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், அவங்களுக்கு மட்டும்தான் அது டாக்ஸபிள். அதனால இந்த 1 lakh நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 2 காலம்ல மட்டும் போட போறோம். அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் ஈரான், இது வந்து அப்ராட்ல இருக்கு. சோ ஃபாரின் இன்கம், ஃபாரின் இன்கம்னா ஃபர்ஸ்ட் காலம்ல மட்டும் போடுவோம், அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் அது டாக்ஸபிள். தென் பாஸ்ட் அன்டாக்ஸ்ட் இன்கம் brought to இந்தியா, இது யாருக்குமே எந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்குமே இன்கம் கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க போட்டீங்க, இந்த 3 காலம்க்கு மட்டும் நீங்க டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர். சோ உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஆன்சர். உங்களுடைய ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா you will get full 10 marks. இப்ப இதே வந்து 5 marksல கேட்கலாம். கேட்டால் இன்கம் டீடைல் மட்டும் ஒரு 10 கொடுக்காம ஒரு 5, 6 மட்டும் கொடுத்து क्वेश्चन கேட்டிருக்கலாம். அப்படி ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனை தான் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். see this, இந்த கேள்வியை பாருங்க. பலராமனுடைய இன்கம் டீடைல் கொடுத்திருக்காங்க. அவரு ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்டா இருக்கும்போது டோட்டல் இன்கம் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. இதுல 4 இன்கம் டீடைல் தான் கொடுத்திருக்காங்க. ராயல்டி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, so royalty income இந்தியால இருந்து earn பண்ணதுனால it is an Indian income, so it is taxable for all 3 residential status. அடுத்தது agriculture in Pakistan, அப்போ பாகிஸ்தான் abroad, அதுல agriculture income கிடைச்சிருக்கு, இது foreign income, so ordinary residentக்கு மட்டும் taxable. மூணாவது பாத்தீங்கன்னா business in Sri Lanka, so இது abroadல இருக்கு business, ஆனா அதோடைய கண்ட்ரோல் சென்னையில இருக்கு, சென்னை இந்தியால இருக்கறனால இது 2 காலம்க்கு மட்டும் taxable, that is ordinary residentக்கும் not ordinary residentா இருந்தால் மட்டும் taxable income. salary received in India for the service rendered in USA, இதுல நம்மளுக்கு received in Indiaன்ற வார்த்தை வந்துருச்சு, நம்ம வேற எதுவும் பார்க்க வேண்டியதில்ல. received in Indiaன்றனால இது Indian income, taxable for all 3 columns. So